இந்த பேனர் யார் வைக்க சொன்னா? கதிர் தான் வைக்க சொன்னாரு. டேய், இந்த பேனரை கிழிச்சு போடுறா. கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி உங்க 2 பேர்கிட்ட என்ன சொன்னேன்? சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு தானடா, அந்த பேனர் இருந்துட்டு போட்டோம். சரி, சாப்பாடுலாம் டைமுக்கு வந்துடும்ல. ஊரே ஆச்சரியப்படுறது அளவுக்கு கடா விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கு. பேனர் வைக்கிறவங்க எல்லாம் பத்தி பேச மாட்டாங்க. யாரு வயிறார சாப்பாடு போடுறாங்களோ அவங்கள பத்தி தான் பேசுவாங்க. உங்களுக்கும் கதிர் தம்பி தான் கார் அனுப்புனாரா? கதிர் ஏன் எங்களுக்கு கார் அனுப்ப போறாங்க? நாங்க எங்க சொந்த கார்ல வந்தோம். நாங்களும் எங்க காரை எடுத்துட்டு வரலாம் தான் இருந்தோம். கதிர் தம்பி தான் நாங்க தான் கார் அனுப்புவோம் அப்படின்னு ஒரே இடம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ஏன்பா நீங்க என்ன வெறும் கையை வீசிட்டு வந்திருக்கீங்களா? கிஃப்ட் எதுவும் எடுத்துட்டு வரலையா? நம்மளை விட பெரியவங்களுக்கு நம்ம எதுவும் கொடுக்க கூடாது மயிலு. நல்லா சமாளிக்கிறீங்கப்பா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நாங்க எதுவும் சண்டைக்கு போக மாட்டோம். ஆனா அவங்க சண்டைக்கு வந்தாங்கன்னா நாங்க சும்மா விட மாட்டோம். இப்படி பேசினீங்கன்னா நானும் கோமதியும் கிளம்புறோம். நீங்க எல்லாம் இருந்து சண்டை போட்டு சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வாங்க. அங்க பாருங்களேன், பேனர்ல நம்ம எல்லாருடைய போட்டோ இருக்கு. எல்லாரும் இங்கே இருங்க, நான் போய் மேலக்காரங்களை கூட்டிட்டு வந்துடுறேன்.